ஹாய் விவாஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க வடைன்னு சொல்லிட்டு. இது என்ன வடைன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வடை தான். இது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம், ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயினே பார்த்தீங்கன்னா சிக்கன் தாங்க. நல்லா 5-6 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, அப்புறம் 5 பல் பூண்டு, அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாங்க. இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா ஃபைனாக வந்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜார் எடுத்து சிக்கனை போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சிக்கனை போட்டுட்டு அப்புறம் வந்து பச்சை மிளகா, அப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வெறும் கருவேப்பிலை மட்டும் தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா புதினா கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு. நான் வந்து வெறும் கருவேப்பிலை எனக்கு போதும்னு சொல்லிவிட்டு கருவேப்பிலை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு இஞ்சி கூட வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இஞ்சி ஆட் பண்ணல. அதே மாதிரி வேணும்னா ஆட் பண்ணிக்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் போட்டு நான் எல்லாம் ஃபைனாக, அதாவது பாருங்கள் எவ்வளோ மையாக அரைக்க முடியுமோ நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள் நான் ஒரே ஒரு வாட்டி தாங்க அரைச்சேன், நல்லா மையாக அரைஞ்சிடுச்சு. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். இதில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை கிடையாது. அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்க்கலாம், அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பரு, அதுக்கப்புறம் வந்து வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கும், இல்லைன்னா வேணான்னா நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். அந்த பச்சை மிளகா காரமே அதில் சூப்பராக இருக்கும். நான் வந்து எனக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நான் வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வேணாம் தாங்க நான் அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் போட போகிறோம். அப்படி உங்கள் வீட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா சோயா சாஸ் இந்த 2 ஸ்பூன், அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேங்க, சின்ன ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் சால்ட்டு சோயா சாஸும் வந்து எனக்கு ஃப்ளேவருக்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த பிளாக் சால்ட்லாம் பார்த்திங்கன்னா தனி டேஸ்ட்டை கொடுக்கும். எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே அது ஸ்டாக்கில் வச்சுருப்பேன், அதனால் நான் இருந்தது யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சோயா சாஸும் பிளாக் சால்ட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் எடுத்து கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2 கைப்பிடி இப்படி அளவுக்கு போட்டு ஒரு கொரகொரன்னு, அதாவது ஒரே ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுமாதிரி கொரகொரன்னு ரெடி ஆகிடும். இதை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக தாங்க நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் தனியாக தட்டில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளெக்ஸ் இல்லைனா வந்து ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் தாங்க இதை செய்ய முடியும். இது வந்து மெயின் இன்க்ரீடியண்ட். இதுக்கு கடைசியாக நம்ம கோட் பண்ணுறது தேவைப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை எடுத்துக்கலாங்க. நீங்கள் இதில் வந்து நான் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இல்லை இதில் நீச்சல் ஸ்மெல் வரும் அப்படின்னு எதனா தாட் உங்களுக்கு இருந்ததுன்னா லைட்டாக மஞ்சாத்தூள், உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா பெப்பரோ இல்லை மிளகாத்தூளோ போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோக்கு நல்லா பீட் பண்ணுறோமோ முட்டை வந்து அவ்வளோ ப்ளஃபியாக பீட் பண்ணி வச்சா தான் வந்து நம்மளுக்கு வந்து கோட் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எவ்வளோக்கு பீட் பண்ணணுமோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்காக தட்டில் எடுத்துருக்கேன்னா நம்ம டிப் பண்ணி, அதாவது 2 பக்கமும் கோட் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும்க்காக தட்டில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சிக்கன்லாம் போட்டு மசாலாலாம் அதை என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு நான் வந்து இன்றைக்கி வடை ஷேப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதாவது கட்லெட் ஷேப்பு இல்லைன்னா சிலிண்டர் ஷேப் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அது அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம முட்டை அடித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஒன்றும் பாதிமா அதில் என்ன பண்ணால் 2 பக்கமும் அதாவது அதை தொட்டு எடுத்துக்கோங்க. 2 பேர் திருப்பி எடுத்துக்கோங்க 2 வாட்டி. அதில் எல்லாமே ஒட்டிக்கும் நல்லாவே. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதை எடுத்து வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயை ஸ்பீடாக வைக்காது, ஸ்பீடாக வச்சிங்கன்னா அதாவது சீக்கிரமாக இதுவாகிடும். மேலே முட்டை வெந்துடும், உள்ளே வேவாது. இப்போ இதில் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஷேப், அதாவது வடை ஷேப் நான் தட்டி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதை என்ன பண்ணணுன்னா ஒரு 1/4 மணி நேரமோ இல்லைனா நீங்கள் மத்தியானமே இந்த டோ மட்டும், அதாவது நம்ம சிக்கன்லாம் மேக்னேட் பண்ணி இந்த மாதிரி ஷேப் என்ன வேணுமோ இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் மத்தியானமே வச்சுட்டா கூட பசங்களோ இல்லை இவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதோ என்ன பண்ணுங்கள், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சு நீங்கள் டக்குன்னு இந்த முட்டையும் அந்த இதுவும் ரெடி பண்ணி வச்சுருந்தா நம்ம எண்ணெயில் போட்டு டக்கு எடுத்து கொடுத்துடலாம். எதுக்காக அதை செய்ய சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் வந்து இது வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour இல்லை நான் சொன்ன மாதிரி மத்தியானமே ரெடி பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour வெளில வச்சுட்டு அதில் முட்டையில் டிப் பண்ணி போடும்போது உடையவே உடையாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிஷ் வந்து
சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் மிஸ் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.